போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக் சென்னை அழைத்து வரப்பட உள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், எப்போ சென்னை அழைத்து வரப்படுகிறார்? 7 நாள் நீதிமன்ற காவல் பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கு அவரிடம் நடத்திய விசாரணையில பல்வேறு சுவாரஸ்ய தகவல்கள் வெளியாகி உள்ளது. குறிப்பாக 7 நாட்கள் போலீஸ் கஸ்டடி எடுத்துள்ள நிலையில அவர் விரைவாக அவரை சென்னைக்கு அழைத்து விசாரணை நடத்த உள்ளதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அவர் கடந்த 17ஆம் தேதி முதல் தலைமறைவான நிலையில ஜாஃபர் சாதிக்கை பிடிப்பதற்காக பல்வேறு தீவிர தேடுதல் வேட்டையில மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அவர் தொடர்ச்சியாக செல்போன் எண்களை மாற்றி மாற்றி பயன்படுத்தி வந்ததும், அவர் தொடர்ச்சியாக வாட்ஸ்அப் காலில் மட்டும் பேசி வந்ததும் போலீசார் விசாரணையில தெரிய வந்துள்ளது. குறிப்பாக அவர் 5க்கும் மேற்பட்ட செல்போன் எண்களை மாற்றி பயன்படுத்தி இருப்பதும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து அவர் கடைசியாக மாற்றிய செல்போன் எண்ணை அடையாளமாக வைத்து அவரை கைது செய்துள்ளதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக அவர் ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு சொகுசு விடியில தங்கியிருக்கும் போது அவரை சுற்றி வளைத்து கைது செய்திருப்பதாகவும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இவரை கைது செய்து நடத்திய விசாரணையில பல்வேறு திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகியுள்ளது. குறிப்பாக அவர் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் போதைப் பொருள் கடத்தல் தொழில ஈடுபட்டு வந்ததும், கடந்த 1 வருடத்துல மட்டும் இவர் 45 முறை போதைப் பொருளை கடத்தி இருப்பதும், சுமார் 2000 கோடி ரூபாய் அளவுல இவர் கைமாற்றி இருப்பதும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவர் சம்பாதித்த பணத்துல பல்வேறு சொத்துக்களை குவித்திருப்பதையும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். குறிப்பாக புரட்சவாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் ஏஜென்சியை நிறுத்தி அதன் மூலமாக இவர் லாட்ஜ் உள்ளிட்ட பல்வேறு தொழில ஈடுபட்டு வருவதும், இது மட்டுமின்றி இவர் முதலாவதாக கையல் ஆனந்தியை வைத்து மங்கை என்ற திரைப்படத்தை தயாரிக்க உள்ளதாகவும் இவர் போலீசார் விசாரணையில தெரிவித்துள்ளார். மேலும் இவர் மூலமாக பல்வேறு ஏஜென்சி மற்றும் பல்வேறு இடைத்தரகர் மூலமாகவும் கைமாற்றியிருப்பதால் அவரிடமும் விசாரணை நடத்த உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இவர் மூலமாக திரையுறையில் உள்ள பல்வேறு நபர்களுக்கு இவர் மூலமாக பணம் கைமாறி இருப்பதையும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்திருப்பதால் அவர்களுக்கும் சம்மன் கொடுத்து விசாரணை நடத்தவும் திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கை இருவிதமாக விசாரிப்ப மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு முடிவு செய்துள்ளது. குறிப்பாக போதைப் பொருள் வழக்கை தனியாகவும் போதைப் பொருள் கடத்தலில் வந்த பணத்தின் மூலமாக பயன் அடைந்தவர்களின் பட்டியலை தனித்தனியாக சேகரித்து விசாரணை நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இவரை உடனடியாக சென்னைக்கு அழைத்து இவரது வீட்டு மற்றும் இவர் வாங்கிய சொத்துக்கள் யார் யாருக்கெல்லாம் போதைப் பொருள் சப்ளை செய்தார் என்ற விவரங்களை சேகரிக்கவும் தற்போது சென்னை அழைத்து வரும் முடிவிலும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி ஈடுபட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சாலமன். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக் சென்னை அழைத்து அவரிடம் தனியாக வைத்து விசாரணை நடத்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். முக்கிய செய்தி விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.